வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கஸ்தூரி சங்கர் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு வராங்க. அதில் பல கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக கடந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இதற்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அதற்கு அவங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை இது ஒரு அவதூறு கருத்தாக உருவெடுத்து ஒட்டுமொத்த தெலுங்கர்களுக்கு எதிராக ரொம்ப வக்கரமான கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடைசியில மதுரை ஹைகோர்ட்ல போய் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றாங்க. முன்ஜாமீன் கிடைக்கல. இன்னைக்கு கஸ்தூரி எந்நேரமும் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில ஒரு பாஜக பிரமுகர் வீட்டுல அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. 2-3 விஷயங்கள். ஒண்ணு, மதுரை ஹைகோர்ட்ல எதுக்கு ஸ்பெசிபிக்கா போய் இந்த முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணோம், எது நடக்கும்னு எதிர்பார்த்து மதுரைக்கு போனாங்க, அது ஏன் நடக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாஜகவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே ஒரு சில பாஜக தலைவர் தான் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். சோ இது ஒட்டுமொத்த சினாரியோவை எப்படி பாக்குறோம்? முதல்ல கஸ்தூரி சங்கருக்கு இது ஒரு பாடமா இருக்கும். மேடை மைக்க அப்படின்னு பார்த்த உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது, கவனமா இருக்கணும், நம்ம மக்கள் சார் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாடத்தை அவங்க கத்துட்டு இருப்பாங்க. 2வது, காவிகளுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையில மிகப்பெரிய அளவுல காவிகள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாம தெரிவிச்சது ஒண்ணு, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் தெரிவிச்ச எதிர்ப்பு ஒண்ணு, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு, இதெல்லாம் தனியா இருக்கு. காவிகள்ல பலரும் எதிர்த்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா தெலுங்கு மக்களோடு தொடர்புடையவர்கள். தெலுங்கு பேசக்கூடிய காவிகள்லாம் கடுமையா எதிர்த்து இருக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, ஏன் மதுரைக்கு போய் கொடுக்கணும், ஊரா கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, ஏன் சென்னை ஹைகோர்ட்ல கொடுக்கலாமே அப்படின்னா, மதுரையில தான் பொதுவாவே அவங்க கொடுப்பாங்க. அது சவுக்கு சங்கரா இருந்தாலும் அங்கதான் கொடுப்பாரு. அப்புறம் இங்க இருக்கிற காவிகள் யாரா இருந்தாலும் அங்கதான் போய் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க சுவாமிநாதன் என்கிற மிகச்சிறந்த ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அவர் RSSல இருந்து வந்தவர். அவர் மீது இவங்களுக்கு அவ்வளவு பெரிய அன்பும் காதலும் உண்டு. அதனால அவர் நமக்கு உதவுவார் அப்படின்ற நம்பிக்கை உண்டு. அவர் உதவியும் இருக்காரு, பல இடங்கள்ல உதவி இருக்கிறாரு. நினைச்ச உடனே அவங்களுக்கு ஜாமீனும் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நேரடியாவே நம்ம பார்க்க முடியுது. எனவேதான் காவிகள் தொடர்ந்து, இதுல மட்டும் கிடையாது, எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா சாதகமா ஒரு தீர்ப்போ ஒரு நிலைப்பாடோ வரணும் நீதிமன்றத்துலன்னா அவங்க நேரம் மதுரைக்கு போயிடுறாங்க. இது ஒரு அரசியலாக அவர்கள் வைத்திருக்கார்கள். அந்த அடிப்படையில தான் கஸ்தூரியும் நம்பி ஏமாந்துருப்பாங்க. நம்பி ஏமாந்து மதுரைக்கு போயிருப்பாங்க. மதுரையில போய் கேஸ் போட்டிருப்பாங்க. இங்க இருக்கிற காவிகள் அதெல்லாம் முடியாது, நீங்க ஓட்ட பிரிக்கிறாங்க, இங்க தெலுங்கு மக்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டராகவும் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டை இந்த பேச்சுக்கு எடுக்குது அப்படின்ற பார்வையில தான் அவங்க தெளிவா திட்டமிட்டு இங்க அவங்களுக்கு உதவி கிடைக்காம ஜாமீன் கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளயும் பாஜக அரசியல் இருக்கு. ஆனா இவங்க போய் மேலிட அரசியல்ல போய் தஞ்சம் புகுந்திருக்காங்க. மேலிட எப்பயுமே வேறங்க, இங்க வேற. ஏன்னா இது நான் சொல்லியா தெரியணும், எடப்பாடியாரே சொல்லுவாரு, மேல இருக்கிற பாஜக வேறங்க, இங்க இருக்கிற பாஜக வேறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாநிலத்துல இருக்கிற பாஜக எதிர்த்தாலும் மேலிட பாஜக எனக்கு ஆதரவு தெரிவிக்காதா? இவ்வளவு நாள் நான் பாஜக சப்போர்ட்டா பேசியிருக்கேன், மேடைகளை சனாதனத்துக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கேன், பார்ப்பனியத்துக்கு சப்போர்ட்டா நான் பேசியிருக்கேன், அடிமைத்தனத்துக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கேன், உங்க சித்தாந்தத்தை கொண்டு போய் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கேன், எனவே எனக்கு நீங்க உதவணும் இந்த முறை அப்படின்னு நம்ம அண்ணா அர்ஜுன் சம்பத்துடைய உதவியோட மேல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அர்ஜுன் சம்பத் பாவம் வழக்கம் போல கண்டுக்க மாட்டாங்க, வழக்கம் போல 4 நாள் கத்திட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சவரு பிள்ளையும் தூக்கி உள்ள போட்டுட்டு தங்கச்சியும் தூக்கி உள்ள போட்டாங்களேன்னு வருத்தத்துல இருக்காரு. அவரு மாட்டி விட்டுட்டோமே, கூட்டிட்டு போய் கோர்த்து விட்டோமே அப்படின்னு அவர் கதறிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இதெல்லாம் தான் அரசியல். ஆக கஸ்தூரி சங்கருடைய பேச்சு பாஜகவுக்கு அவசியம், பாஜக அரசியலுக்கு அவசியம், பாஜக தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு அவசியம். ஆனா கஸ்தூரி சங்கரனால 4 ஓட்டு பிரியுதுன்னா பாஜக கழட்டி விடும். ரொம்ப தெளிவான அரசியல் பாஜக எப்பயுமே வச்சிருப்பாங்க. இவங்களால 4 ஓட்டு கிடைக்குதுன்னா ஓகே, இவங்களால 4 ஓட்டு பிரியுதுன்னா நோ அப்படின்னு தூக்கி எறியறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படி தூக்கி எறிஞ்சவங்க பலரும் மூத்தோர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுல பொன்னார்லாம் தூக்கி எறியப்பட்டவர், அக்கா தமிழிசை தூக்கி எறியப்பட்டவர், அப்புறம் இப்படி பல லிஸ்ட் என்னால சொல்லிட்டே போக முடியும்.
சோ பயன்படுகிற வரையும் தான் கட்சிக்குள்ள வச்சிருப்போம் அப்படின்னு தான் பாப்பாங்க. அதுல கஸ்தூரி நேரடியா கட்சி உறுப்பினர் இல்லை என்பது மதுரையில அவங்க இது செல்லல, பாவம் சிக்கிக்கிட்டாங்க, எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்றதுதான். ஆனா மேல் இடத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. வாய்ப்பில்ல ராசா அப்படின்றதா எதார்த்தம். 2 நாளா தலைமறைவு தலைமறைவு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நாம படிக்கிறோம். இன்னொரு பக்கம் கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற அவதூறு கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகுது, சமூகத்திலிருந்து எதிர்ப்பு குரல்கள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை கைது பண்ணல, அவர் மன்னிப்பு கேட்டாரு, உடனே அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி எஸ் வி சேகர் வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவா பேசினாரு அப்படிங்கறத பாக்குறோம். அவரும் வந்து ரொம்ப நாளா வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தேடுறோம் 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 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, மன்னிப்பு கேட்டாரு, அவரை விட்டுட்டாங்க. அந்த வரிசையில கஸ்தூரிக்கும் அந்த சலுகை வழங்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி தலைமறைவு தலைமறைவுன்னு சொல்லி இந்த நியூஸ் அப்படியே கடந்து போயிடலாம், மறந்து போயிருவாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆட்சி மாற்றம் நடந்திருக்குல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா எடப்பாடியார் இருந்தாரு, அவருடைய ஆட்சியில பொத்துனாப்புல வச்சுக்குவாங்க, பார்ப்பனியத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாரு. அவருமோ எல்லாரையும் ஜென்யூனா பார்க்கக்கூடிய ஆளும் கூட, பாவம் கையை கட்டி நிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப எல்லாம் வந்து கரப்பா மூச்சி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். அவர் ஆட்சியில வந்ததே பாவம் அந்த சீட்டை பிடிச்சு உட்கார்றதே பெரும்பாடா போச்சு. அதை தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. சோ ஒன்றியத்தினுடைய அழுத்தத்துக்கு அவர் தலையாட்ட வேண்டிய தேவை இருந்தது. அதனாலதான் பாஜகவினுடைய அத்தனை பேரும் வாய்க்கு வந்ததை பேசும்போதெல்லாம் வேடிக்கை பார்த்தார். எடப்பாடியாருடைய ஆட்சியில வேடிக்கை பார்த்தாங்க, எவ்வளவு அவமானப்பட்டாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஊடக பெண்களை வந்து அவமானப்படுத்தினாங்க பண்ணும்போது ஊடகவியலாளரே போய் அவங்க வீட்டு முன்னாடி நின்னாங்க, எஸ் வி சேகர் வீட்டு முன்னாடி நின்னு கல்லால் அடிச்சாங்க, பெட்ரோல் கொண்டு கூட போட்டாங்க. அவ்வளவு நடந்தும் அவர் அரசு செய்யப்படல. ஆனா நீதிமன்றம் தான் நீங்க ஈஸியா செய்யறீங்க, ஈஸியா பேசுவீங்க, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டா விட்டுற முடியுமா அப்படின்னு இப்ப கேக்குறாங்க. இந்த ஆட்சியில கேக்குது நீதிமன்றம், நீங்க ஈஸியா எல்லாத்தையும் பேசிடுவீங்க, ஆனா மன்னிப்பு கேட்டா விட்டுறணுமா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு எஸ் வி சேகர் வழக்குல மட்டும். ஆனா ராஜா வழக்குல போன பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னா, திறந்த மனதோடு நீங்கள் மன்னிப்பு கேட்டா விட்டுருவோன்னே பேசினாங்க. அரசே அப்படிதான் வச்சுச்சு, அரசு வழக்கறிஞர்களே அப்படிதான் பேசினாங்க. அப்ப மன்னிப்பு கேட்டா உங்களை நாங்க விட்டுருவோம் அப்படின்னு பேசின உடனே அண்ணாத்த மன்னிப்பு கேட்டாரு, விட்டுறாரு. அவருக்கு இது வழக்கங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்கே இதான் வழக்கம். நம்ம ஐயா அவரு சவார்கர் மன்னிப்புலயே குடியிருந்தவர், இன்னைக்கு இருக்கிற கஸ்தூரி வரைக்கும் அதுதான். ஆனா என்னன்னா கஸ்தூரி இந்த பீரியட்ல மாட்டிக்கிட்டாங்க, அவர் மன்னிப்பு கேட்கிறாங்க. கஸ்தூரி கொஞ்சம் ஸ்டபனான ஆளுதான், மன்னிப்பு கேட்க கூடாதுதான் நினைச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் நான் தெலுங்குலயே போய் நான் அரசியல் பண்ண போறேன், தெலுங்குலயே போய் கட்சி ஆரம்பிக்க போறேன்ற வரைக்கும் பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டபானா நின்னா அவங்களை வந்து அழுத்தம் கொடுத்து, அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க தன்னுடைய அறிக்கையில, அழுத்தம் கொடுத்து நீ மன்னிப்பு கேட்க விட்டாங்க என்னுடைய நலம் விரும்பிகள்லாம், அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன் நாங்க. ஆனா நீதிமன்றம் இப்ப வேறையா இருக்கு. நீதிமன்றம் தெளிவா கேக்குறாங்க, என்னங்க நீங்க படிச்சவங்கன்னு சொல்றீங்க, செயல்பாட்டாளர்னு சொல்றீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு கூச்சமா இல்ல, அருவருப்பா இல்ல உங்க பேச்சு, இழிவான பேச்சா இல்லையா அப்படின்னு நேரடியாவே நீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்ப அருவருப்பான இழிவான பேச்சு அப்படின்னு இன்றைக்கு நீதிமன்றம் கேக்குது. ஏன்னா அதற்கான சூழல் இன்றைக்கு இருக்கு, மக்கள் கேக்குறாங்க. அதனால கஸ்தூரி மாட்டிக்கிட்டாங்க. இப்படி யாராவது மாட்ட வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா திராவிடியான்னு ஒரு சொல்ல யார் கண்டுபிடிச்சது, அதுக்கு என்ன பொருள்? திராவிடியா அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஒரு சொல்ல சிரிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு ஆபாசமான சொல்ல. அப்போ ஒரு இனத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க ஒரு கொச்சையான சொல்லால அழைக்க முடியும்னா உங்களுக்கு இந்த தண்டனை அவசியம் தானே. பேசுறதுக்கு தானே தண்டனை, பொய் வழக்கு இல்லையே. பொய் வழக்குனா டாக்டர் ஷர்மிளாவும் டாக்டர் சுந்தரவலியும் கூட நிப்போமே, யாரா இருந்தாலும் எடுத்து கேட்போமே, இது ஒரு பொய் வழக்காக இருக்கும் பட்சத்துல. ஆனா நீங்க பேசுறாங்க ஊருக்கே தெரியுமே. சோ இந்த தண்டனை அவசியம். ஆட்சி மாற்றத்தினால் இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பேச்சு பேசுனா அது அர்ஜுன் சம்பத் மகனா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம். அது நாளைக்கு ராஜாவே பேசப்பெல்லாம் கவனமா தான் இருக்காரு, தேவையில்லாம. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சர் தென் கருணாநிதினு வரலாறு அவருக்கு தெரியுது. அதனால அடக்கி வாசிக்காதமல் இவங்க பாவம் மைக்க பார்த்தோன்னே உடல் மொழியெல்லாம் அப்படி பண்ணி இருந்துட்டாங்க. வருத்தம் தான் பட முடியுது, வேற என்னத்த பண்றது பாவத்தை. நீங்க குறிப்பிட்டீங்க அவங்க எப்படி வந்து திராவிட சிந்தனை இருக்கக்கூடியவர்களை வந்து அட்ரஸ் பண்றாங்கன்னு. அதற்கு பதில் அவங்க வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, என்ன பர்சனலா ஊன் பண்றாங்க,
என்ன பர்சனலா அட்டாக் பண்றாங்க, என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க, என்ன குடிகாரின்னு சொல்றாங்க, என்ன வேற விதமா சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க. அதற்கு பதிலாக தான் நான் இதை பேசினேன். நான் ஒட்டுமொத்த சமூகத்திலையும் பேசல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பேசினேன். எப்படி பேசியிருந்தாலும் அது தவறுதான் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்ல. ஆனா கஸ்தூரிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க இதை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு வந்து சித்தரிக்க விரும்புறாங்களே, இதுல என்ன பழிவாங்கக்கூடிய ஒரு நோக்கம் வந்து அரசுக்கு இருக்குன்னு உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சவுக்கு சங்கருடைய கஞ்சா வழக்குங்க, கஞ்சா வழக்குல பழிவாங்கும் நடவடிக்கை. தொடர்ந்து அவர் திமுகவை எதிர்த்தார், எனவே பழிவாங்கப்படுகிறார். ஆனா எடுத்த கஞ்சாலாம் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய போன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ், கஞ்சா வேணும் கொண்டு வந்துட்டு இருக்கேன், இந்தாங்க இன்னும் அடுத்த நாள் வந்துருவோம் அப்படின்னு அவர் கஞ்சா பத்தி பேசுற ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நிறைய உலா வந்துச்சு. அப்ப ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஒரு அரசை எழுத்து பேசுறவர்களே வந்து அவங்க அரெஸ்ட் பண்றது இல்ல. ஆனா நீங்க ஒரு காவல்துறையில இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துறீங்க. நீங்க ஒரு ஒரு காக்கி சட்டையை போட்டு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு மேடேறி வந்துச்சுன்னா அந்த கிராமமே அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும். பரவாயில்லப்பா, இன்னார் வீட்டு புள்ள நல்லா கெத்தா வருதுப்பா, கம்பீரமா வருதுப்பா, இது மாதிரி நம்ம பிள்ளை வளர்க்கணும்ப்பா அப்படின்னு ஒரு கிராமமே முன்னுதாரணமா அந்த பிள்ளைய பார்க்கும். ஆனா அந்த போலீஸ நீங்க இப்படி எல்லாம் போனாதான், இப்படி எல்லாம் போறவங்கதான் அப்படின்னு சொல்லும் போது அது தப்புன்னு இந்த சப்போர்ட்டர்ஸ்க்கு புரியல. அவங்க பிளைண்டா அதை யோசிக்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸ் புரியல, அதுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கும் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவர் கைது செய்யப்படும் போது கையில கஞ்சா இருந்திருக்கு, கஞ்சா அவர் குடிப்பாருன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா இந்த கும்பல் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க, போலி வழக்கு, பொய் வழக்கு, இட்டுக்கட்டிய வழக்கு, வேணும்னு இது பண்ணிட்டாங்க. அடுத்து அவர் வந்தாருன்னா சும்மா பிரிச்சிருவாரு. ஒரு அரசாங்கத்தை ஒரு தனி மனிதன் பிரிக்க முடியும்னா ஒரு அரசாங்கம் எதை வேணாலும் செய்ய முடியும்ல. ஆனா ரொம்ப யோகியமா ரொம்ப நியாயமா போய்தான் இந்த அரசாங்கம் அடி வாங்கிட்டு கிடக்கு. எனக்கு அதான் எனக்கு பர்சனலா ஒப்பீனியன், அதான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது. அதனாலதான் இவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்றத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனு. ஏன்னா சமூகத்தை திசை திருப்புகிற ஒரு மோசமான கருத்தை உருவாக்க நினைக்கிற ஒருத்தரை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. நீ முற்போக்கா உருவாக்க ஒரு சமூகத்தை நாங்க கூட நிக்கிறோம். அதேதான் இவங்களுக்கு, கஸ்தூரிக்கும் அதேதான் பேசப்பட்டது. கஸ்தூரி திராவிடியான் பேசுறது என்ன தனிப்பட்ட முறையில என்ன ஆபாசமா பேசுறாங்கன்னா எங்களை பேசலையா, எங்களை பேசலையா இல்லையா? எங்களையும் தான் பேசுறாங்க, உங்களை பேசுறாங்க. எல்லா பொதுவெளியில இயங்குகிற பெண்களையும் அவமானமா தான் பேசுறாங்க, பர்சனலா பேசுறாங்க, பொய்ய கட்டமைக்கிறாங்க, பொய்யான கட்டுக்கதைகளை நம்ம மேல எத்தனை கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு நாங்க ஒருத்தரையும் தனித்தனியா ஒரு பொங்கலையும் பேசிட்டு இருக்க முடியுமா? அந்த வீட்டு பெண்களை கூட பேசக்கூடாதுன்றதான உண்மை. அப்படி இருக்கும்போது உங்களை யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பேசுறாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த திராவிடா என்கிற ஒரு இனத்தினுடைய மக்களை பேசக்கூடியது, அதை ஒரு சொல்லாடலா உருவாக்கி அது புழக்கத்துல விட்ட அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதை எப்படி மன்னிக்க முடியும்? அப்ப நீங்க உங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசிட்டாருன்னா நீங்க அதை விட கேடுகட்டத்தனமா பேசுனீங்கன்னா நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல அடிப்படையில, அதைத்தான் நம்மளும் கேட்கிறோம். எங்களை தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க அப்படி இறங்கி கேடுகட்டத்தனமா ஒருத்தரை வந்து ஒரு இனத்தவே கேவலமா பேச வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல பேசுங்க, அதுதான் பெண்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்களோ நானோ போராடி இந்த இடத்துல வந்து நிக்கிறோம், நமக்கான வாய்ப்பை உருவாக்க நம்ம போராடி இருக்கோம். கஸ்தூரிக்கு அதுதான் நிலைமை. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், அதான் நான் கேட்கிறேன். சோ கஸ்தூரியினுடைய ஆதரவாளர்கள் கதறதுல நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. பொதுவாகவே திமுக நேர்மையாக ஆக்ஷன் எடுக்கிற எல்லாத்துலயுமே அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை நொட்டாங்கையில தட்டிட்டு தான் போகணும். சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் இல்ல முக்கிய புள்ளிகள் ஆகட்டும் ஒரு கருத்து சொல்லணும்னா அதை ஊடகங்கள் வாயிலாக சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து எல்லார் கையிலும் ஒரு போன் வந்துட்டதுனால ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கருத்தை, என்ன கருத்தை வேணா எப்ப வேணா எப்படி வேணா பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா தனி நபர்கள் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி இசையமைப்பாளருடைய மகள் இறந்தது. இப்ப ரீசெண்டா நடிகர் நெப்போலியன் அவருடைய மகன் திருமணம். எல்லாத்தையும் ஏதோ பக்கத்துல இருந்து அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு 2 சேரை போட்டு உட்கார்ந்து இன்டர்வியூ பேசுறது, இல்ல அவங்களுடைய கருத்தை சொல்றது, ஒரு உண்மைக்கு புறம்பான வெரிஃபை செய்யப்படாத பல அவதூறுகளை பேசுவது, இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு லிமிட்டேஷன் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? அப்படி சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக பெண்கள், ஆக்டிவா இருக்கக்கூடிய பெண்கள்
தங்களுடைய விமர்சனங்களை பதிவு செய்யும் பொழுது எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய சேஃப்டிக்காக. இல்ல நம்ம சமூக வலைத்தளங்கள் போன்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்ச பிறகுதான் நீங்களோ நானோ சமூகத்துல இருக்கிற சாமானிய மக்களோ கருத்து சொல்ல முடியுது. ஆனா இப்படியான ஒரு சயின்டிபிக்கான நம்ம கையில கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நீங்க கோபேக் அப்படின்னாலே மோடின்னு ஏன் வருது? தமிழ்நாட்டுல அது ஒரு அரசியலாக புழங்கப்பட்டோம், அரசியலாக வடிவமைத்து எடுத்து கையில வச்சிருக்கிறோம். சோ இதுக்கெல்லாம் இந்த சமூக வலைத்தளம் மிகப்பெரிய வாய்ப்பா இருந்திருக்கு அப்படின்ற நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில உலக நாடுகளிலே மிக அதிகமான பொய் செய்திகளை பரப்புகிற நாடுகளின் பட்டியலில் முதலிடத்துல இருக்கு. கேட்காம கவனிக்காம அது உண்மையான்னு யோசிக்காம உடனே அதை ஃபார்வர்ட் பண்றது, உடனே அதை 10 பேருக்கு பரப்புறது அப்படின்றது இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது என்பதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல். அப்ப ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னா பின்னாடி ஒரு அரசியல் ஒருத்தருக்கு இருக்கு. அந்த அரசியல் படி அவங்க சில பொய்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சமூக வலைத்தளத்தை மிகச்சரியா பயன்படுத்தணும்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை செய்ய முடியும். நீங்க வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய எழுச்சி இந்த அரசியல் மாற்றத்தை இது செஞ்சது. அந்த வளைகுடா நாடுகள் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தனியா பேசணும். அதுக்கு பின்னாடி ஒரு 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 முதலாளித்துவ அரசியல் இருந்தது. இஸ்லாமிய நாடுகள் மீது அவங்க எப்படி தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சாங்க, இதெல்லாம் வேற. ஆனா ஒருங்கிணைக்கிறதுக்கு, மக்களை ஒருமைப்படுத்துவதற்கு, மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா சமூக வலைத்தளங்கள் இருக்கு. ஆனா என்ன ஆகி போயிருது அப்படின்னா இது மாதிரியான தவறான வழிநடத்துகளால, தவறான முன்மொழிவுகளால, தவறான பிரச்சாரங்களால இந்த சமூக வலைத்தளமே ஒவ்வாமையுடையதா போகுது. நீங்க ரொம்ப அழகா 2 விஷயத்த சொன்னீங்க. அந்த தனுஷ் தம்பியுடைய திருமணம், நீங்க அவங்க பர்சனல் லைஃப்ங்க, நல்லது கெட்டதுன்றத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்க உட்காந்து தீர்ப்பு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அல்லது அதை கட்டம் கட்டி ஒரு கார்னர் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. இன்னொன்னு, உடல் நலம் குன்றி இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வலியோட அவங்க இந்த சமூகத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு அன்புக்கரம் கிடைக்காதான்னு நினைப்பாங்க. நீங்க உடனே தியாகம் பண்ணிட்டாங்க இவங்க, அவங்க அதெல்லாம் தேவையே இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியும். அதை அவங்க பேர் பண்ணிப்பாங்க, அதான் அவங்க சரி பண்ணிப்பாங்க. நீங்க அதுல கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு இடமே கிடையாது. அப்புறம் இது மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பெண் நடிகைகளை கொச்சையா பேசுறது, நடிகைனாலே அவங்க கொச்சையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. 2வது, நடிகையுடைய போட்டோ வச்சு அவங்க வீட்டுக்காரோட இப்ப இல்லையா அப்படின்னு எழுதுறது. நடிகையுடைய குழந்தைய அவங்க தனியா ஒரு போட்டோ போட்டாங்கன்னா அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கிட்டத்தட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணி வீட்டை விட்டு பிரிச்சு அனுப்புற வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு தனிநபருடைய வாழ்க்கை, ஒரு தனிநபருடைய முடிவுகளுக்குள்ள நம்ம தலையிட்டு அதை உடைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப வேதனையானது. இது சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஒரு சட்டத்தாலேயோ ஒரு சட்டத்திட்டங்களாலேயோ மாற்ற முடியாது. அது இன்னும் இறுக்கமாக்கும். என்ன இறுக்கமாக்கும்னா நல்ல விஷயங்களையும் சேர்த்து முடக்கும். இப்ப இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிஜேபி அரசு என்ன சட்டம் கொண்டு வரும்? சர்மிளாவும் சுந்தரவலியும் பேசக்கூடாதுன்னு வேணா கொண்டு வரும். அது மாதிரிதான் சட்டத்தை கொண்டு திணிச்சிருவானுங்க. நம்ம அதையும் எதிர்பார்க்க முடியாது, அப்படி நம்ம இருக்கவும் முடியாது. ரொம்ப பிள்ளைங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணும். எந்த எதிர்ப்பையும் நேர்மறையா எப்படி வைக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம கூட இருக்கிற நண்பர்களோடய உரையாடி அதை திருத்திக்கலாம். பெண்களை பொறுத்த வரையிலும் நல்ல தெளிவா வெளிப்படையா எழுதுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எழுதுற பெண்கள் அப்படி முன்னாடி இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து உங்க பக்கத்துல நிறுத்திக்கிட்டு எழுதுங்க. நம்ம இன்னொரு விஷயம், இன்னொரு பெண்ணை அடிச்சு காலி பண்றதுனால ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் வரப்போறது இல்ல. அப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறவங்களை கூட நம்ம சில பேரை சமாளிக்க முடியுங்க, நிறைய பேரை சமாளிக்க முடியாது. அவங்க எதுக்கு துணிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப தள்ளிருங்க. நொட்டாளையில தட்டிட்டு நேர்மையான நமக்கு தெரிந்த ஒரு வழியை கத்துக்கிட்டே முன்னேறும். அதுதான் பெண்கள் செய்ய வேண்டியது. பயப்பட வேண்டாம். போட்டோ போட்டா எப்படி ஆயிருமா? அப்ப என்னைக்குதான் நீ போட்டோ போட போற? நீ போட்டோ போட மாட்ட, பயந்துருவ. உன் மக போட்டோ போடாது, பயந்துரும். உன் பேத்தி போட்டோ போடாது, பயந்துரும். ஒரு பொது வெளியில ஒரு போட்டோ கூட போட முடியாத ஒரு நாடு ஜனநாயக நாடா எப்படி இருக்கும்? ஒரு தளம் ஜனநாயக தளமா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க எதிர்த்து ஒரு படியாவது முன்னாடி வைக்கணும், தைரியமா இருக்கணும். இதுதான் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் கேள்வி கேட்பான், இப்படிதான் விமர்சனம் பண்ணுவான். அதை எதிர்கொள்கிற மனநிலையை எப்படி கட்டமைப்பது, அந்த வலிமையாக்குவது எப்படி? எல்லாருக்குமே கட்டமைக்கணும் ஒரே நாள்ல எல்லாம் நாங்க வீரம் அப்படிலாம் வரல. நீங்களும் நானும் வாங்கின அடிக்கெல்லாம் ஏரியா விட்டே ஓடி போயிருக்கணும். ஆனா இன்னும் உள்ளதானே இருக்கோம். அப்படின்னா என்ன இருக்குன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்த்துக்கிட்டோம். சரி, இவன் இப்படிதான் பேசுவான், ஏன்னா இவன்ட்ட என்ன கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இவன் என்னை எதிர்த்து நின்று அரசியலா பேச அவன்கிட்ட அறிவு இல்ல. அப்ப இருக்கிறத வச்சு அடிக்கிறான் பாவம் அப்படின்னு முடிச்சுட்டு போக வேண்டியதான். சோ பெண்கள் இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்க தயாரா, நல்லா தைரியமா வலிமையா நின்னுகிட்டு
உரையாடலையும் அரசியலையும் படிப்பையும் வாசிப்பையும் கையில ஒரு பெரிய ஆயுதமா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த சமூக வலைத்தளத்துல ரொட்டாங்கையில தட்டிட்டு போயிடலாம். அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது இந்த சமூக வலைத்தளத்துல. கஸ்தூரி போன்ற இந்த போலி பெண்ணியவாதி வேஷம் போட்டுட்டு நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெண்ணியவாதி அப்படின்னு சொல்றது, பெண் விடுதலைக்காக பேசுறோம்னு சொல்றது. ஆனா இன்னொரு பக்கம் இது போன்ற அவதூறு கருத்துக்கள் மூலமாக அதே பெண்களை தான் அவங்க இழிவுபடுத்துறாங்க. அதை வந்து உணர்ந்து செய்யறாங்களா, இல்ல இயல்பாகவே அந்த கருத்தியலை வந்து அவங்க உள்வாங்கினதுனால, இந்த சனாதன கருத்தியல்னால அது வெளிப்படுதா, அவங்களை அறியாம வெளிப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட கஸ்தூரி போன்ற நபர்களுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எப்படி அடையாளம் கண்டு கொள்வது இந்த மாதிரி போலி பெண்ணியவாதிகளை? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம காலம் பூரா கத்துக்கிட்டு இருப்போம், நம்மள சரி செஞ்சுக்கிட்டே போவோம். நாம ஒண்ணும் முற்றிலும் மிகச்சரியான கிராஃப்ல போட்டு செய்யப்பட்டவர்கள் இல்லை. நாம கத்துக்கிட்டே முன்னேறுவோம். அந்த கத்துக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க இப்படி தரிகட்டத்தனமா பேச மாட்டாங்க. கத்துக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களும் பேச மாட்டாங்க. ஒரு அரசியல் சார்ந்த சித்தாந்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டவங்களும் பேச மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வந்துடாது. ஏன்னா அரசியல் புரியும், அவங்களுக்கு அம்பேத்கரை தெரியும், பெரியாரை தெரியும், மார்க்ஸ தெரியும், ஏங்கல்ஸ் தெரியும், லெனினை தெரியும்னா அவங்க அந்த புரிதலோடு தான் எல்லாத்தையும் இயங்குவாங்க, பார்ப்பாங்க. சோ அதுல தெளிவா இருப்பாங்க. ஆனா கஸ்தூரி இவங்களை பொறுத்த வரையும் அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு பின்னாடி? ஒரு அரசியலும் இல்ல. ஒரு பாஜக அரசியல் கூட இல்லைங்க. எனக்கு அதான் கவலை. நீ பாஜகவுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் கூட இல்ல. அவங்க 4 முஸ்லீமை திட்டுவாங்க, 2 பேரை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை திட்டுவாங்க, திராவிடத்தை திட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது கூட தெளிவில்லாதவங்க தான் இந்த அக்கா கஸ்தூரியா இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்தூரி போன்றவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை செழுமைப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தி முதல் தொடக்கத்துல நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கஸ்தூரி தமிழ்நாட்டினுடைய மனநிலையை உள்வாங்கிக்கிட்டவங்களா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னை வளர்த்துக்கிறாத யாரும் காலத்தில் கரைஞ்சு போவாங்க, அல்லது அடையாளத்தை ஈஸியா வெளிப்படுத்திட்டு தோத்து போவாங்க. அதுல ஒரு பீஸ் தான் கஸ்தூரியா இருக்கிறாங்க. அவங்க வளர்த்துக்கல. 2வது விஷயம், அவங்க அரசியலா தெளிவடையல. அவங்க கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்களே ஒழிய அந்த கோபமும் ஆவேசமும் அறிவு சார்ந்ததாக இருக்கிறதான்னு தெரியல. அதனாலதான் தெலுங்கு பெண்களை இவ்வளவு கேவலமா பேசினாங்க. சோ கஸ்தூரியை பொறுத்தவரையில அவங்களுக்கு அரசியலும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, பட்டறிவும் கிடையாது. ஒரு விஷயத்தை வாசித்து உரையாடலாம் தெளிவு வரும். இப்போ நீங்களும் நானும் அடிக்கடி பேசுறோம், நம்ம பொதுக்கூட்டங்களுக்கு போறோம், மற்றவங்களோட உரையாடுறோம். ஒரு விஷயம் படிச்சிட்டோம்னா தோழர்களோட அது உரையாடுறோம். உரையாடும் போது உங்கள் கருத்து வலிமை அடையும், கூர்மை அடையும். அப்படி எந்த வாய்ப்பும் அந்த அக்காக்கு இல்ல, பாவம். அவங்க பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றதுனாலதான் அவங்களுக்கு அரசியலற்றவர்களா இருக்கிறாங்க. இது மாதிரி பெண்களை அடையாளம் காட்டுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் அவங்களா அவுட்பஸ்ட் ஆகி இப்படி வெளியே வந்து நிப்பாங்க. ஓகே, அக்காவும் அந்த அந்த குத்தம் தானா அப்படின்னு பார்த்துட்டு பரிதாபப்பட்டுக்க வேண்டியதான். நாம கஸ்தூரியை பார்த்து கோவமே படக்கூடாது, பரிதாபப்படணும். அவங்க இந்த சூழலுக்கும் அவங்க பேச்சுக்கும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, நன்றி தோழர்.